வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன், அத்தியாயம் 8. அண்ணாவை கண்டதும் படித்து கொண்டிருந்த பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு எழுந்தாள் மங்களா. அண்ணா சுற்றி வளைக்கவில்லை. நாளை காலை வண்டியிலே ஷைலாவும் அவள் புருஷனும் ஹனிமூனிலிருந்து திரும்பி வர்றதா தந்தி அடிச்சிருக்கான். மாப்பிள்ளைக்கு பெங்களூருக்கு மாத்தலாகியிருக்கு. அங்கே தனி கொடுத்தனம் வைக்கணும். நாம தான் குழந்தைக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யணுமாம். பீரோ, கட்டில் இதுகளுக்கு 10,000 பிடிக்கும். கல்யாண செலவு கையை கடிச்சிட்டுது. உன் கணக்கிலே பாங்கிலே நீ ஒரு 10,000 வரை வச்சுட்டு இருக்கேன்னு தெரியும். இப்போது சத்யா ஒரு 7,000 கொடுத்து உதவினா போகிறோம். ஒரு செக் எழுதி இப்போவே கொடுத்துட்டீன்னா நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கணக்கிலே கட்டிட்டு கடைக்காரன்களுக்கு செக் எழுதி கொடுத்துடுவேன். இதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோ. லதாவின் வார்த்தைகள் காதை கிழிப்பது போன்ற பிரம்மை. நெஞ்சு திகிலில் எச்சிலை விழுங்கி கொண்டாள். உனக்கு சம்மதம் இல்லாட்டா? அண்ணா முடிக்கும் முன் அவள் தன் பீரோவை திறந்தாள். செக் புத்தகத்தை எடுத்து தமையனிடம் நீட்டினாள். நீங்களோ எழுதிக்கோங்க அண்ணா, கையெழுத்து போட்டுடுறேன். அழமாட்டாத துயரம். அண்ணா எழுதி முடித்து நீட்டிய செக்கின் அடியில் கையெழுத்திட்டாள். சாப்பிடவா? தனியே ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? 7,000 ரூபாய்க்கு அண்ணா ஒரு மகிழ்ச்சி புன்னகை உதிர்த்துவிட்டு வெளியேறினார். கண்களில் பொங்கிய கண்ணீரை சமாளித்தபடி திரும்பிய போது பீரோ கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து பொங்கி போனாள். மூளையில் சாத்தியிருந்த கொடிக்கம்பை எடுத்து ஓங்கி அந்த அசட்டு பெண் தலையில் அடித்து நொறுக்க மாட்டோமா என்ற ஆத்திரத்தில் அரைக்கதவை படியர் என சாத்தி கொண்டு படுக்கை மீது விழுந்தாள். பெண்ணையும் மாப்பிள்ளையும் கண்டதும் அனுஷாவுக்கு திடீர் திம்பு எங்கிருந்தோ வந்து விட்டிருந்தது. மங்களாவை கூட உதவிக்கு அழைக்காத அவள் ஓடி ஓடி வீட்டில் எல்லாவற்றையும் தானே கவனித்தாள். பெண்ணும் மாப்பிள்ளையும் தங்கியிருந்த அந்த ஒரு வார காலத்திற்கு சீதாராம் ஆஃபீஸிற்கு போகவில்லை. லீவு போட்டுவிட்டு அவர்களுடன் கடை தெருவை சுற்றி கொண்டிருந்தார். அனுஷாவுக்கு மூச்சு விட நேரமின்றி வேலை சரியா இருந்தது. புதிதாக குடித்தனம் செய்ய போகும் மகளுக்கு மிளகாய் பொடியிலிருந்து வத்தல், வடகம், முறுக்கு, மைசூர் பாகு இத்தியாதி தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாள். தன் வழக்கமான முணுமுணுப்புகளை மறந்தே போனாள். ஷைலா மறுநாள் காலை பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸில் கணவனுடன் கிளம்ப ஆயத்தமாக்கி கொண்டிருந்தாள். வீட்டு முன்னரை முழுவதிலும் சாமான்கள் குவிக்கப்பட்டிருந்தன. அலுவலகத்திலிருந்து அன்று மாலை திரும்பிய மங்களா அவைகளை பார்த்து ஒரு கணம் மலைத்தே போனாள். அவள் பாடுபட்டு நெற்றி உயர்வை நிலத்தில் வடிய சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த பணத்தின் ஒரு பகுதி பெட்டிகளாகவும் முறுக்கு நிறைந்த டின்களாகவும் அப்பள டப்பாக்களாகவும் மாறிவிட்டதை காண அவளுக்கு ஆத்திரமாகத்தான் இருந்தது. தலையில் அடித்து கொண்டு அழ வேண்டும் போன்று துக்கமாகவும் இருந்தது. மௌனமாக மன்னி கொடுத்த காஃபியை பருகிவிட்டு மாடி அறைக்கு சென்று மறைந்து கொண்டாள். கடந்த ஒரு வார காலமாக அவள் மனதிலே ஒருவித உணர்வு போராட்டமும் ஏற்பட்டு இருந்தது உண்மை. கல்யாணத்தின் போதே பார்த்திருப்பேளே என் தங்கை மங்களா. அண்ணா மட்டையாக ஒரு முறை மாப்பிள்ளைக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தார். லேசாக அவன் முறவழித்தான். அத்துடன் சரி. மாப்பிள்ளை அவளிடம் எதுவும் பேச முன்வரவில்லை. அவளுக்கும் பேசி பழக துணிவிருக்கவில்லை. முன்னரே 2 பட அவர்கள் 4 உட்கார்ந்து பேசி சிரித்த பொழுது தனக்கு அங்கே அதில் பங்கு கொள்ள தகுதி இல்லை என்றதொரு ஏக்க உணர்விலே அவள் ஒதுங்கி போய் கொண்டிருந்தாள். அண்ணாவுக்கு மன்னி துணை, அவர்களுக்கே பெண் மாப்பிள்ளை என்ற உறவு, விரைவில் பேரன் பேத்திகள் என்ற பந்தம், சம்பந்திகள் என்ற சொந்தம், இப்படியே அவர்களுக்கென்றதொரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு விடுவார்கள். அவளுக்கு அப்பாவுக்கு பின் தனிமரமாக நிற்கும் அவளது வாழ்க்கை இப்படியே எந்திரகதியில் ஓடிக்கொண்டு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி தனிமையில் ஒரு சூன்யத்தை நோக்கி விரையப் போகிறது. தன் வருங்காலத்தை பற்றி நினைக்கவும் அவளுக்கு பயங்கரமாக இருந்தது. நினைத்து பாராமலும் இருக்க முடியாத ஒரு தவிப்பு. வீட்டினுள் இருந்த அந்த அனைவருடன் அவள் பட்டும் படாது தண்ணீர் மீது மிதக்கும் எண்ணெய் துளியாக வளைய வந்து கொண்டிருந்தாள். ஷைலாவும்
மாப்பிள்ளையும் அன்று காலை புறப்பட்டு போய்விட்டனர். கண்ணை கசக்கி மூக்கை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு வழி அனுப்பிய மன்னி அனுசையா சிறிது பொழுதில் தேற்றி கொண்டு விட்டாள். பெங்களூர் தானே, தொலை தூரத்துக்கு அனுப்பிவிட்டோம், ஏன் கவலை என்ற துணிவு. சிரிப்பும் பேச்சுமாக கலகலத்த வீட்டில் இப்போது ஒரே அமைதி. வழக்கம் போல் அண்ணா வேலையிலிருந்து வந்ததும் லுங்கியும் பனியனுமாக காலை பத்திரிகையுடன் உட்கார தொடங்கினார். வழக்கமாக மங்களாவின் உதவியை எதிர்பார்த்து கொண்டு மன்னி வீட்டு வேலைகளை அப்படியே போட்டு வைக்க தொடங்கினாள். ஷைலா வந்து போனாள் என்ற அந்த சிறு மாற்றத்திற்கு பின் வாழ்க்கை எப்போதும் போல சுவையற்றதாக மெல்ல நகர்ந்தது. அன்று அவள் விரைவாக இரவு காரியங்களை முடித்துக்கொண்டு படுக்க சென்று விட்டாள். பக்கத்து வீட்டு பையன் கூட பரீட்சையை மறந்து சீக்கிரமே படித்து விட்டிருந்தான். விரைவில் அந்த குடியிருப்பு பகுதி அமைதியில் மூழ்கி விட்டிருந்தது. தூக்கம் வரும் வரை மங்களா ஏதாவது கதை புத்தகத்தை படிப்பது வழக்கம். ஈஸ்வரி நூல் நிலையத்திலிருந்து அவள் தேடி எடுத்து வந்த ஈவலின் அந்தோனியின் ஸ்ட்ரேஞ்சர் அட் த கேட் பிரித்து கூட பார்க்காத நிலையில் அசட்டியாக கட்டிலின் கீழே தரையில் கிடந்தது. எதிலுமே பிடிப்பு இல்லாத ஒரு விரக்தியான மனநிலையுடன் அவள் படுக்கை மீது லேசாக புரண்ட போது அண்ணா மன்னியிடம் பேசியது கணீர் என்று கேட்டது. தினசரி அண்ணா தான் கீழே கதவுகளை சாத்தி தாளிட்டு விட்டு கடைசியாக மாடிக்கு படுக்க வருவது வழக்கம். சற்றென்று படித்து விட மாட்டார். பத்திரிகையில் விட்டு போன விஷயங்களை விடாமல் படித்துவிட்டு கடைசியாக ஒரு சிகரெட்டை குளித்து இழுத்து ஊதிவிட்டு குளியல் அறைக்கு சென்று எல்லோருக்கும் கேட்கும்படி வாய் கொப்பளித்துவிட்டு கால் செருப்பு சப்திக்க தொண்டையை பலமுறை கொண்டு முடிவில் தான் அண்ணா படுக்க போவார். இது தினமும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. மங்களாவின் அறை கதவு லேசாக தான் சாத்தப்பட்டிருந்தது. அண்ணா நெருப்பு குச்சியை கிழிக்கும் சப்தம் பளிச்சென்று இணுக்கு வழியே அறைக்குள் எட்டியது. தொடர்ந்து சிகரெட்டின் மனம் ஹாலை வளைய விட்டு அறைக்குள்ளே மோதியது. அனுசியா, இங்கே வா, உன்கிட்டே பேசணும். ஒரு முறை இருமி விட்டு அண்ணா கரகரத்த குரலில் அழைத்தார். இந்த பாழும் சிகரெட் வேண்டாம், விடுங்கோனா கேட்டாத்தானே. ராத்திரியெல்லாம் இருமல் கடிந்து கொண்டே பூமி அதிர விடுக்கென்று நடந்து வந்தாள் அனுசியா. மங்களாவுக்கு உன் மாப்பிள்ளை ஒரு வரன் சொன்னானே, அதை பற்றி நீ அவகிட்ட பேசினியோ? திடுக்கிட்டு போனாள் மங்களா. அறைக்குள் கலந்து நின்ற இருளை ஊடுருவி பார்த்தபடி ஊன்றி கவனமாக கேட்டாள். அவளையும் ஏறிய அச்சத்திலே நெஞ்சில் ஒரு படபடப்பு. என்ன சொல்வாளோன்னு எனக்கு கேட்க கூட பயமா இருக்கு. வீட்டிலே வென்று கொண்டே பேசினாள் மன்னி. இதற்கு மேல் அவள் வேற என்னத்தை பார்க்கிறாளாம்? இந்த வரன் நம் மாப்பிள்ளைக்கு தூர பந்துவாம். மனுஷன் ரொம்ப நல்லவனாம். ஒரே ஒரு பிள்ளைத்தான். அவனும் பள்ளிக்கூடத்திலே படிச்சுட்டு பாட்டி வீட்டிலே தங்கியிருக்கானாம். பொண்டாட்டி போய் 3 வருஷம் ஆகிறதாம். வேற பிக்கல் பிடுங்கள் ஏதும் கிடையாது. அந்த கம்பெனியில் அவர் தான் உதவி மேனேஜராம். நல்ல சம்பளம். இந்த வரனுக்கு என்ன கேடு? அண்ணாவின் குரலில் எரிச்சல். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை இருக்குன்னா அவருக்கு வயசு கொஞ்சம் அதிகம் இருக்குமே. அப்படி என்ன வயசாயிடுது அவருக்கு? 44 வயசு. ஆண் பிள்ளைக்கு ஒரு வயசா? இவளுக்கு மட்டும் ஆகலையா? விஷம் ஏற போல வயசு ஏறிண்டு போகிறதே. ஏன் கவலையெல்லாம் என்ன தெரியுமா? நாம் ஒத்துக்கிறது பெருசில்லை. அந்த மனுஷன் சரின்னு ஒத்துக்கணும். ஞாபகம் இருக்கா உனக்கு? அண்ணாவின் குரல் அன்னமாக்கியது. ஹால் விளக்கை அணைத்து விட்டு மன்னி நடந்து படிக்க அறை பக்கம் போகும் காலடி வசை. அண்ணாவின் இருமல், செருப்பு சப்தம், கதவு படி 2 சாத்தப்படும் ஓசை எல்லாம் கேட்டது. மங்களாவின் தலை விண்வின் என்று தெரித்தது. எழுந்து வேகமாக சென்று கதவை தாளிட்டு விட்டு கோபத்துடன் படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஞாபகம் இருக்கா? அண்ணாவின் குரல் சமிட்டையாக மண்டையில் மீண்டும் ஓங்கி அடித்தது. தன் 2 கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டாள். அவளது வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு அனுபவத்தையும் அவள் மறக்கவே இல்லை. ஒவ்வொன்றும் அவள் மனதில் ஆழமாக பதித்துவிட்டு போன காயங்கள் இன்னமும் ஆறவில்லையே. 2 தடவைகளும் தமது மகளின் கல்யாணம் நின்று போனதை கண்ட அப்பா ஜெகதீசன் அதிர்ந்து போய் வரன் தேட முயற்சி சில காலம் கைவிட்டு விட்டிருந்தார். 1 வருஷத்துக்கு பின்னர் மறுபடியும் துணிவுடன் மும்முரமாக பல இடங்களில் தேட ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு இருந்த அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் பல இடங்களிலிருந்து வரன்கள் வந்தன. பேச்சுவார்த்தைகள் நடந்தன. பெண்ணை வந்து பார்த்தனர். பிடித்து விட்டது என்று தலையசித்தனர். வரதட்சணை, சீர் இத்தியாதி அலசப்பட்டன. மங்களாவுக்கு முடிவில் ஒரு நல்ல இடம் அமைந்து விட்டது என்று ஜெகதீசன் நிம்மதியாக மூச்சு விடுமுன் பிள்ளை வீட்டார்களிடமிருந்து கடிதங்கள் பறந்தன. பெண் பிடிக்கிறது, ஆனால்
பெண் பிடிக்கிறது, ஆனால் ஜாதகம் பொருந்தவில்லை. மன்னிக்கவும், இந்த வருஷம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் செய்வதாக உத்தேசமில்லை. நீங்கள் வேறு இடம் பார்த்து கொள்வதில் ஆட்சேபனை இல்லை. பையன் மேல் படிப்புக்கு மேல்நாடு செல்லவிருக்கிறான். படிப்பு முடிந்ததும் தான் கல்யாணம் என்று பிடிவாதமாக இருக்கிறான். நல்ல இடம், ஆனால் எங்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்துகிறோம். நாசுக்காக சொல்லாமல் சொல்லி தட்டி கழித்து ஓடிவிட்டனர். அப்பா தொடர்ந்து முயன்று தோல்வியுற்றார். தமது கடைசி மகளின் கல்யாணம் இப்படி ஒரு பயங்கர பிரச்சனை ஆகிவிடும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. தத்தளித்து போய்விட்டார். அப்பொழுதுதான் அவர்களது வாழ்க்கையில் சரிவு காலம் துவங்கியது. அத்தான் வசந்த் அப்பாவுக்கு எதிராக அலுவலகத்து ஊழியர்களை தூண்டிவிட்டு கொண்டிருந்தான். அதன் பயனாக அவர்களிடையே பல விஷயங்களை பற்றி அதிருப்தி. ஊழியர்கள் மந்தகதியில் செயல்படவே வேலை தேக்கம் எக்கச்சக்கமாகிவிட்டது. தொழிலாளர் தலைவனாகிவிட்டிருந்த வசந்த் ஜெகதீசனிடம் பிடி கொடுத்து பேச மறுத்துவிட்டான். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கும் மகானுபாவன் அவன். தொடர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தான். பெரியதொரு வேலை நிறுத்தம் ஏற்படலாம் என்றதொரு நிலை உருவான போதுதான் பம்பாய் தலைமை அலுவலகத்திலிருந்து முதலாளியே அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்து விட்டார். ஜெகதீசனது நிர்வாக திறமையிலே அவருக்கு நம்பிக்கை குறைந்து போயிற்று. வசந்த் மூலம் ஊழியர்களிடையே சமரசம் செய்து கொண்டார். அத்துடன் பம்பாயில் உதவி மேனேஜராக இருந்த தமது உறவினரை உடனடியாக வரவழைத்து சென்னை அலுவலகத்தின் தலைமை அதிகாரி பதவியில் உயர்த்தி உட்கார்த்தி வைத்து விட்டார். தமக்கு கீழ் நிலையில் வேலை பார்த்தவனுக்கு இப்போது தான் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட போது ஜெகதீசன் மனம் முடிந்து போய்விட்டார். அங்கே நீடித்து வேலை பார்க்க வெட்கமாக இருந்தது. அவரது பெருமைக்கு இழுக்கும் போல தோன்றியது. ஒரு மாத முன்னறிவிப்பு பிடித்து தமது வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். வேலையின்றி தங்க நேர்ந்த போதுதான் அவருக்கு புரிந்தது, அந்த வயதில் அந்த மாதிரியானதொரு நல்லதொரு வேலை அத்தனை சுலபமாக மறுபடியும் கிடைத்து விடாது என்பது நன்றாக தெரிந்துவிட்டது. தொடர்ந்து பல இடங்களில் முயன்று தோற்று போனார். கையில் இருந்த பணம் வேகமாக கரைய தொடங்கியது. வெட்கத்தை விட்டு விரோதத்தை மறந்து தம் மகளை மணந்து கொள்ளும்படி வசந்தை கெஞ்சி கேட்டு வாயிழந்து போனார். எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வியை தான் சந்தித்தார். முதல் 2 பெண்களையும் கல்யாணம் செய்து கொடுத்த வகையில் வீட்டின் மீது கழுத்து வரை கடன். அதை நிர்வகிக்க வழியின்றி அடமானம் வைத்து கடன் வாங்கியிருந்தவருக்கே வீட்டை விற்று முடித்தார். நல்ல வேலை, சீதாராமனுக்கு வேலை உயர்வும் அண்ணா நகரில் தங்க வீடும் கம்பெனி தந்து விட்டிருந்தன. சொந்த வீட்டை விற்ற பின் மகனுக்கு கிடைத்த வாடகை வீட்டிலே மங்களாவுடன் குடியேறினார். வேலை, அதனால் ஏற்பட்ட செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் பறிபோன பின்பு ஜெகதீசன் பாதி மனிதராகி விட்டிருந்தார். போதாதற்கு மங்களாவின் கல்யாண பிரச்சனை அவரை உள்ளூர அரித்து கொண்டிருந்தது. மனிதர் வேகமாக ஒடுங்க தொடங்கிவிட்டார். அப்போதுதான் அவருக்கு அந்த வரன் பற்றிய தகவல் கிடைத்தது. ஜெகதீசன் நெருங்கிய நண்பர் சங்கரலிங்கம். அவருக்கு ஒரு இடத்தில் நல்லதொரு வேலை தேடித்தர பலவாறு முயன்று கொண்டிருந்தார். அநேகமாக கிடைத்துவிடும் நம்பிக்கை இருந்தது. அந்த தெம்பில் தான் அவர் கேள்விப்பட்ட அந்த வரன் வீட்டவர்களை நேரே தேடிக்கொண்டு புறப்பட்டார். பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன. ஆனாலும் அவருக்கு மனதிலே ஒரு சிறு உறுத்தல். மங்களா ஒத்துக்கொள்ள வேண்டுமே, அவள் மறுத்துவிட்டால் பிள்ளை வீட்டவர்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற திருப்தியுடன் வீட்டுக்குள் வந்தார் ஜெகதீசன். மாடியிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள் மகள். அப்பா, காப்பி கொண்டு வரட்டுமா? மன்னி தெரிஞ்சவ யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கா, அன்புடன் விசாரித்தாள். அது சமயம் அவர்கள் இருவரை தவிர வீட்டில் யாரும் இருக்கவில்லை. இப்படி உட்கார், உன்னோடு பேசணும். அவர் குரல் தடைப்பட்டது. மங்களா வியப்புடன் விழித்தாள். எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அன்னைக்கு பார்த்துட்டு போன அந்த வரன் வீட்டவர்களுக்கு உன்னை பிடிச்சிருக்காம். அப்பா தொண்டையை கணைத்து கொண்டார். மங்களா தந்தையே மௌனமாக நிமிர்ந்து பார்த்தாள். எல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரே ஒரு குறை, இளையாள் வரன். மூத்தால் இருந்து போய் 1 வருஷம்தான் ஆகிறது வென்று விழுங்கினார். மங்களா பேசவில்லை, தரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஜெகதீசனுக்கு அச்சமாக இருந்தது. மங்களா, நன்னா கேட்டுக்கோ, எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு அத்தனை திருப்தியாக இல்லை. அடிக்கடி நெஞ்சை பிழைக்கிறது. அப்பா, திகைப்புடன் மங்களா நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு ஏதாவது ஆயிடுறதுக்கு முந்தி உன்னை ஒரு நல்ல இடத்திலே கொடுத்துடணும்னு பார்க்கிறேன். இளையாள் வரன்தான், ஆனால் பையனுக்கு வயது 27 தான் ஆகிறது. நீ சரின்னு சொன்னா நான் மலபலன்னு முடிச்சுடுவேன். நீ ஒப்புக்க மாட்டேனா?
அவர் குரல் தழுத்தழுத்தது. மங்களாவின் கண்கள் கலங்கின. துயரத்திலே அவளது உதடுகள் துடித்தன. அவள் ஒருத்தியால் அப்பாவுக்கு எத்தனை கஷ்டம், தொல்லைகள், துன்பங்கள். கவலைப்படாதீங்க அப்பா, உங்க இஷ்டம், என் இஷ்டம் போல. உங்க உடம்பை முதலில் கவனிச்சுக்கோங்க. மனப்பூர்வமாகத்தானே சொல்றேம்மா, நான் உன்னை வற்புறுத்தலையே. பொங்கி வந்த கண்ணீரை சமாளித்து கொண்டு புன்னகைத்து விட்டு எழுந்து உள்ளே வந்து விட்டார். 2 தினங்களுக்கு பின்னர் சங்கரலிங்கம் அவரை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். ரொம்ப வருத்தப்படுறேன்டா. உனக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்த வேலையை முதலாளி தன் மச்சானுக்கு கொடுத்துட்டான். எனக்கு பெருத்த ஏமாற்றம். வேற ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்க்கிறேன். நண்பன் கொடுத்த தகவல் அவருக்கு பெருத்த இடியாக இருந்தது. பிள்ளை வீட்டவர்களை பார்த்து பேசி கல்யாணத்தையாவது முடிவு செய்வோம் என்று கிளம்பி சென்றவர் பேய் இறந்தவர் போல் முகமாறி வீட்டுக்கு திரும்பி வந்தார். என்னப்பா ஆச்சு? சீதாராமன் ஆவலுடன் கேட்டார். முதல் 2 கல்யாணங்கள் தடைபட்டு போனதை கேள்விப்பட்டாலாம். அதனால் இந்த பெண் வேண்டாம்னு தோணிட்டாம். மூஞ்சியில் அடிச்சா போல சொல்லிவிட்டா. ஜெகதீசன் துயரத்துடன் திணறினார். அப்படியா சொன்னா? அதிசயப்பட்டார் சீதாராமன். நம்ம அதிர்ஷ்டம் ஊர் அறிஞ்ச கதையாயிடுத்து. எந்த வேலையில் இந்த பெண் பிறந்தாலும் தரித்திரம். என் வேலை போச்சு, வீடு போச்சு. பொண்டாட்டி செத்தவன் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். சனியன் என் கழுத்திலேயே பாறாங்கல்லாட்டமாக உட்கார்ந்திருக்கா. படபடவென்று ஆற்றமாட்டா துயரத்தில் ஜெகதீசன் இறைந்து பேசிவிட்டார். அப்போது அவர் பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மாடிப்படி உச்சியில் நின்ற மங்களா மெல்ல இறங்கி வந்தாள். அவர் திடுகிட்டு முகம் வாடி போனார். அப்பா, நீங்க கூடவா என்னை துரதிருஷ்டம் பிடிச்சோல்னு நம்புறேன். அப்பா, நீங்க கூடவா என்று கேட்ட மகள் குலுங்கி அழுத போது தந்தையினால் தாங்க முடியவில்லை. தோல்வி மேல் தோல்வியை சந்தித்ததும் என் மனசு குழும்பி போய் என்னை அறியாமல் கடுமையாக பேசிட்டேன். குழந்தை, வருத்தப்படாதே அம்மா, என்னை மன்னிச்சுடு. நான் யார்? உன் மேலே உசிரை வச்சிருக்கிற உன் அப்பா. அம்மா, அழாதே குழந்தை. கெஞ்சி கொண்டே அருகில் வந்தார். மங்களா விசுவிக்கொண்டே மாடி பக்கம் ஓடிவிட்டாள். அப்பா என்று அவள் உள்ளத்திலே வைத்து பூஜித்து கொண்டிருந்த உருவம் பீடத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது போன்ற வேதனையில் மனம் சுக்கலாக வெடிக்க துடிதுடித்து அழுதாள். அண்ணா, அந்த சம்பவத்தை ஏன் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார்? துயரத்திலே அவள் நெஞ்சம் விம்மியது.